நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கிரிக்கெட் மெஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்காகவும் ஒரு குட்டி ப்ராஜெக்டோட ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். நாங்கள் வச்சுருக்கிறது கிரிக்கெட் மேக்கர் 4 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். டிஃபால்ட்டாக மெஷினில் ஃபைன் பாயிண்ட் பிளேட் தான் தருவாங்க. அதில் எல்லா டைப் ஆஃப் பேப்பரையும் கட் பண்ணலாம். பேப்பர் மட்டும் இல்லாமல் வுட்டு, லெதர் எல்லாமே கட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வேறு பிளேட்ஸ் யூஸ் பண்ணணும். கட்டிங்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரிக்கெட் டிசைன் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி அதில் நமக்கு தேவையான டிசைன்ஸை க்ரியேட் பண்ணணும். எனக்கு 75th பர்த்டேக்கு கார்லண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுதான் இப்போ பண்ண போகிறேன். நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் மேக்குன்னு கொடுத்தோம் அப்படின்னா ப்ரிவ்யூ காமிக்கும். நமக்கு எல்லாமே சிங்கிள் ஷீட்டில் தான் வேணும். ஆனால் இது டிஃப்ரெண்ட் காப்பியாக காமிக்குது. அதனால் நமக்கு சிங்கிள் ஷீட்டில் வேணும் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அட்டாச்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணது எல்லாமே ஒரு சிங்கிள் ஷீட்லேயே நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலை கட் பண்ண போகிறோன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி காட் ஸ்டாக் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் காட் ஸ்டாக் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மேட் சைஸை வந்து செக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ப்ளே பட்டன் பிளிங்க் ஆனதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா கட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு இந்த வேலையில் பிடிச்ச பார்ட்டே கடைசி பார்ட் தான். கட் பண்ணதை பிரித்து எடுக்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ப்ராஜெக்ட் பேபி மைல்ஸ்டோன் சைனு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னோடய சேனலுமே 20K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கு. அதனால் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி.